குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை சார்பில் கோவை மற்றும் சேலம் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களுடன் வசதியாக்கல் குறித்த கலந்தாய்வு கூட்டம் மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கொடிசியா கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்த நிகழ்வில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 5 நபர்களுக்கும், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 10 நபர்களுக்கும், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 6 நபர்களுக்கும், பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் 6 நபர்களுக்கும், பிரதம மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஒருவருக்கும், காப்புரிமை மாநில அனுமதி திட்டத்தின் கீழ் 1 நபருக்கும், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1 நபருக்கும், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 16 நபர்களுக்கும் என மொத்தம் 46 நபர்களுக்கு 6.54 கோடி மானியம் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் தாமோ அன்பரசன், கடந்த ஜனவரி மாதம் முதல்வர் தலைமையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றதாகவும் அதில் MSME துறையில் 5068 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த 8 மாதங்களில் இதுவரை 1645 நிறுவனங்கள் மட்டுமே உற்பத்தியை தொடங்கி இருப்பதாக தெரிவித்தார். மீதம் இருக்கக்கூடிய தொழில் தொடங்காத வங்கிக் கடன் பெற்ற தொழில் முனைவோர்களை இங்கு அழைத்திருப்பதாக கூறினார். அவர்களின் பிரச்சனைகள் கேட்டறிந்து அதற்கான தீர்வு ஏற்படுவதாக அனைத்து துறை அதிகாரிகளையும் இங்கே அழைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். 8 மாத காலமாக தொழில் தொடங்குவதற்கான காரணம் அதற்கான நடைமுறை சிக்கல்களை களைந்து அவர்கள் விரைவில் தொழில் தொடங்க ஆவணம் செய்யப்படும் என்றார். கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் இதுவரை 2615 கோடியே 30 லட்சம் வங்கிக் கடன் தொழில் தொடங்குவதற்காக வழங்கப்பட்டுள்ளது என்றார். 30,324 தொழில் முனைவோர்களை கடந்த 3 ஆண்டு காலத்தில் அரசு உருவாக்கி 3 லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துள்ளது என தெரிவித்தார். தொழில் தொடங்குவதற்கான கடன் வழங்குவதை வங்கிகள் தட்டி கழிப்பதாக புகார் தெரிவித்ததால் முதல்வர் தனிப்பிரிவில் இருந்து இயங்கும் துறை உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்றார். இந்நிகழ்வில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயலாளர் அர்ச்சனா பட்நாயக், கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இன்றைய கோவை மண்டலத்தில் 46 தொழில் முனைவோர்களுக்கு 6 கோடி 55 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 30 கோடி 81 லட்சம் ரூபாய்க்கு கடன் உதவி வழங்கப்பட்டு அந்த பயனாளிகள் இன்றைக்கு காசு உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு முக்கியமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் நான் சொன்னா, கடந்த ஜனவரி மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. இது MSME துறைக்கு மட்டும் 63,573 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் 2,51,660 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவில் 5,068 நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஜனவரி மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமை நடைபெற்ற உலக முதலீட்டு மாநாட்டில் 8 மாசத்துல 1,645 நிறுவனங்கள் ரூபாய் 16,613 கோடி முதலீட்டுல உற்பத்தியை தொடங்கி இருக்கிறார்கள். ஒப்பந்தம் போட்டதுல இதுல சுமார் 60,436 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு தந்திருக்கிறது. மீதி சில தொழிற்சாலைகள்லாம் தொடங்காம இருக்கிறாங்க. தொடங்காத தொழில் முனைவர்கள் நீங்க கூப்பிட்டு அந்த கூட்டத்துல என்ன காரணத்துக்காக தொடங்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, சில அந்த 2.0 அனுமதிகள், தொழில் அனுமதிகள் பெறுவதற்கு சில துறைகள் மூலமா அனுமதி கிடைக்கணும். அதுல இருக்கிற சிக்கல்கள், எதுக்காக உங்களுக்கு அனுமதி கிடைக்கல,